வந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். மனிதன் தெய்வமாகலாம் இந்த படம் ஏப்ரல் 10 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் கண்டிப்பாக குடும்பத்தோடு போய் இந்த படம் பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த இந்த மனிதன் தெய்வமாகலாம்னு ஒரு படத்தில் ஒரு மெசேஜ் இருக்குது. இந்த காலகட்டத்துக்கு தேவையானது அந்த மெசேஜ்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ஃபேமிலியாக இந்த படத்தை பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன். டென்னிஸ் மஞ்சுநாத் இந்த படத்தை உணர்வுபூர்வமாக நல்லா எடுத்திருக்காரு. நிஜமாலுமே அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து செல்வராகவன் சாருக்கு. அவர் இந்த ஸ்கிரிப்டை ஓகே சொன்னதுக்கப்புறம்தான் இந்த ஸ்கிரிப்டுக்கு ஒரு உயிர் கொடுத்து எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி இன்றைக்கி மனிதன் தெய்வமாகலாம்னு சொல்லிட்டு ஒரு படமாக உங்கள் முன்னாடி நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். அவர் ஆக்சுவலாக நிஜமாலுமே அவர் ஓகே சொன்னதுனால தான் சார் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக லைக் அவர் கூட சேர்ந்து என்னோட ஹஸ்பண்ட் சதீஷ் அவரும் அதில் நடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக வி ஆர் பிளஸ்டு ஃபார் இட். ஆக்சுவலி என்னோட ஹஸ்பண்டோட ட்ரீம் கம் ட்ரூ அது. ஆக்சுவலி எவ்வளோ பெரிய பாக்கியம் அவர் கூட சேர்ந்து நடிக்கிறதுன்றது வந்து இட்ஸ் குவைட் வார்த்தையில் சொல்ல முடியாது. இட்ஸ் ரியலி பிக் பிளெஸிங் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார். இதில் நடிச்சிருக்கிற எல்லாரும், இதில் ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஆடியோ ரிலீஸு, இன்றைக்கி மியூசிக் வந்து ஏகே பிரியன் போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நிஜமாலுமே ஒரு பாட்டும் அவ்வளோ நல்லா வந்திருக்கு. என்னோட வாழ்த்துக்கள் ஏகே பிரியன் அவங்களுக்கு. இந்த மனிதன் தெய்வமாகலாம்ன்ற இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் ஆல் த பெஸ்ட். அண்ட் கண்டிப்பாக எல்லாரும் இந்த படத்தை குடும்பமாக போய் பார்க்கணுன்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் கலைஞர்களுக்கு என்னுடைய வணக்கம். இந்த படம் வந்து சக்ஸஸ் ஆகும்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. எனக்கு ஏன் இது சக்ஸஸ் ஆகும் தோணுதுன்னா, டென்னிஸ் மஞ்சுநாத் என்கிட்ட கதை சொல்லும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் பல படங்கள் சொல்லும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், அதை டிரான்ஸ்லேட் பண்ணி செல்லுலாய்டுக்கு வரும்போது அது மிஸ் ஆகிடும். பட் டுடே when I saw the trailer, I'm absolutely convinced. அவர் சொன்னதுக்கு மேலே விஷுவலாக காமிச்சிருக்காரு டைரக்டர். வெல் டன் சார். இது ஒரு 4 பேருக்கு ரொம்ப முக்கியமான படம். ஃபார் த ப்ரொடியூசர் அஃப்கோர்ஸ், தி கப்புள், ஒண்டர்ஃபுல் பிக்சர். டென்னிஸ் மஞ்சுநாத் ஃபார் டெல்லிங் சச் அ நேச்சுரல் ஸ்டோரி இன் அ நேச்சுரல் வே. நீங்கள் இதை தான் பார்த்துருக்கீங்க. என்னோட கேரக்டர் மூலமாக போகிற இந்த ஷாட்டரிங் கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிர்ந்து போயிடுவீங்க. அதெல்லாம் எப்படி வரப்போகுதுன்னு நினச்சா ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தா the visuals are so lovely, and hats off Ravi Verma for giving such lovely visuals, and a special word of congrats to Priyan. வாங்க, இந்த மியூசிக் வந்து ஜஸ்ட் கிராமிய மியூசிக்ன்ற மாதிரி இல்லை, இட் இஸ் ஸோ மெலோடியஸ். இந்த மெலடியெல்லாம் கேட்கும்போது எனக்கு என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் MS விஸ்வநாதன் ஞாபகம் வருது. அந்த அளவுக்கு இருக்குது இவரோட மேலே. இந்த மெலடியை மட்டும் விட்டுறாதீங்க. வெறும் சவுண்டு டங்கு டக்கா இல்லாமல் மெலடியோடு கொடுத்துருக்கிறதா ரொம்ப அழகு. அந்த லிரிக்ஸ் ரைட்டர் ஆல்சோ நைஸ் லைன்ஸ், வெரி நைஸ் லைன்ஸ். ஏன்னா எனக்கு கதை தெரியுங்கிறதுனால சொன்னேன். நான் அதில் ஒரு 3 to 4 சீன்ஸ் தான் பண்ணியிருக்கேன். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சீன்ஸ், கதையை நகர்த்துற சீன்ஸாக பண்ணியிருக்கேன். நான் என்ன ரோல் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்க. ஏன்னா காலகட்டம் அந்த மாதிரி. நான் ஒரு நாணயமான அரசியல்வாதி. சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா? அது சொன்னாலே சிரிப்பு வருதுங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு அரசியல் இன்னைக்கு. பட் ரொம்ப ஒரு எனக்கு கூட ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக ஒரு மைம் கோபி, வாட் அ வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். அவரோட மைம் ப்ரோக்ராம் நான் பண்ணியிருக்கேன் எங்கள் ஸ்கூலில். பிச்சு உதறாரு. அதான் சொல்கிறேன், ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இது ஹவு மச் இது ட்ரெய்லர் 2 மினிட்ஸா 3 மினிட்ஸா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்குள்ளேயே நம்மளால் அந்த கிராமத்துக்குள்ளே போக முடிஞ்சுது. தட் இஸ் யுவர் சக்ஸஸ். தட் இஸ் த சக்ஸஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம். அந்த மாதிரி எடுத்துன்னு போகிற படங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கும். அதில் இந்த ஜானர் ஜெயிக்கும். ஏன்னா குட்டுப்பட்டு இருக்கிற ஒருத்தன் நிமிந்து நின்று இந்தாங்கடா உங்களுக்கு சவால் சொல்கிறேன்னு சமூகத்தை எதிர்க்கும் போது அந்த சக்ஸஸ் ஆஃப் தட் மேன் எப்போதுமே ஜனங்களுக்கு பிடிக்கும். இது கண்டிப்பாக ஜனங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் கொண்டு போய் அவங்கக்கிட்ட சேர்த்திங்கன்னா போதும். அனைவருக்கும் ஒன்ஸ் அகெயின் ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். பிரியனுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். என் பேரனுக்கும் ஒரு ஆல்பமில் பாட வாய்ப்பு கொடுத்தாரு அவர். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் தட். இட்ஸ் வெரி சாட்டிஸ்ஃபைங். அவர் சொன்னார், சக்தி சொன்ன மாதிரி ரொம்ப இயற்கையாக இருக்குது. அப்படியே இட்ஸ் பார்ட் ஆஃப் அவர் ஃபேமிலிங்கிற மாதிரி அந்த ஃபீலை கொடுத்தது. அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஸோ நைஸ் டு சி
lovely Kausalya after a long time on the stage. Thanks a lot. And every one of you, you deserve success for this film. Thank you. நான் ப்ரிப்பேர் பண்ண வந்து முக்கியமானவரை பற்றி மறந்துட்டேன். மை ஃபேவரட் டைரக்டர் ஆஃப் ரெயின்போ காலனி. இந்த ரோல் வந்து அவருக்குன்னே எழுதப்பட்ட ஒரு ரோல் மாதிரி நச்சுன்னு போய் உட்காந்துருக்காரு அந்த இதில். நான் பண்ண 3 சீன்ஸ் 4 சீன்ஸ் அவரோட தான் பண்ணேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் இவர் ஷூட்டிங் சம்வேர், இவர் அங்கே பக்கத்தில் அவுட்டோர் ஷூட் பண்ணியிருந்தார். நான் கூப்பிட்டு சொன்னேன், திஸ் இஸ் கோயிங் டு பி அ லைஃப் டைம் பிக்சர் ஃபார் யூ. பிகாஸ் இதில் எப்படி சொல்லுவாங்க, இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஹி ஹஸ் நாட் ஆக்டட் இன் திஸ் பிக்சர், ஹி ஹஸ் ஜஸ்ட் பிஹேவ்ட் ஆஸ் ராகவன் த கேரக்டர். நிஜமாவே ஐ மஸ்ட் டெல் யூ தட். நான் அதை பிளான் பண்ண சொல்கிறதுக்கு இங்கே வந்து ஒரு எமோஷனில் மறந்துட்டேன். வெல்டன் செல்வா, வெல்டன். திஸ் இஸ் கோயிங் டு பி அ கிளாசி பிக்சர் ஃபார் யூ. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் நான் ஏறணும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிருந்தேன். ஒரே ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக தான். நான் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தப்போ வந்து ஸ்கூல்லேருந்து ஒரே கம்ப்ளைண்ட் ஃபுல்லாக என் பேரண்ட்ஸை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து எப்போவுமே மியூசிக், டான்ஸு, கல்ச்சுரல்ஸ்னே போயிட்டுருக்காரு. 8th 9th வரைக்கும் ஓகே, 10th வந்துட்டார், போர்டு எக்ஸாம்ஸ் வந்துருச்சு, இனிமேலாச்சும் கொஞ்சம் மியூசிக்கில் எல்லாம் விட்டுட்டு படிப்பை ஃபோக்கஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. என் பேரண்ட்ஸை நேரில் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. வேறு ஏதாவது ஒரு அம்மா அப்பாவாக இருந்தாங்க அப்படின்னா, நீ ஒழுங்காக எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு நீ வந்து படிக்கிற வேலையை பாருன்னு சொல்லுவாங்க. பட் என்னோடய பேரண்ட்ஸ் அப்படியே கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டான ஒரு இது. உனக்கு அது பிடிச்சிருக்குன்னா நீ தைரியமாக அதை பண்ணு, ஃபுல் ஃப்ளெஜாக அதை பண்ணு, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். நான் அப்போ அவங்க சொன்னதுனால தான் இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன். வேறு எந்த பேரண்ட்ஸ் இப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. ஸோ அதனால் நான் முதல் வணக்கத்தை என்னோடய அம்மா அப்பாவுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இஃப் யூஆர் ஓகே, நான் அவங்களுக்கு கொஞ்சம் மேலே கூப்பிடலாமா? அம்மா வாங்க, ஒரு சின்ன சாங் டெடிகேட் பண்ணுவான் உனக்கு. அபிராமி சிவகாமி கருமாரி மகமாய் திருக்கோயில் தெய்வங்கள் நீதானமா, அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற சிறு தொண்டன் நான் தானம்மா, பொருளோடு புகழ் வேண்டும் மகனல்ல தாயே, உன் அருள் வேண்டும் எனக்கென்றும் அது போதுமே, அது திங்கு பிறப்பொன்று அமைந்தாலும் நான் உந்தன் மகனாக பிறக்கின்ற வரம் வேண்டுமே, அதை நீயே தருவாயே, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயர்வில்லையே. தேங்க்யூம்மா. நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. அப்பா, எங்கள் அப்பா வாங்க. அப்பாவுக்கு ஒரு பாட்டு பாடுவோமா? அப்பாவுக்கு என்ன பாட்டு போடலாம்? நல்லா பாட்டு சொல்லுங்க. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்ட பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. தேங்க்யூ டாடி. ஒரே ஒரு விஷயம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பையனுக்கு எப்படின்னா, அவன் மியூசிக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்பான். எனக்கு அவ்வளோதான், நான் பிடிச்சிட்டு அந்த அவன் ரூம் ஓரத்துலேயே நிற்பேன், கேட்டுகிட்டே இருப்பேன். என்ன உள்ளே விட மாட்டான், கேட்டுகிட்டே இருப்பேன். ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அப்படியே அழுதுகிட்டே இருப்பேன். உனக்கு ரொம்ப பிடிச்சி கண்ணீர் விட்டினா நான் சக்ஸஸ் டி, அவ்வளோதான் அவ்வளோதான் அவன் சொல்லுவான் எப்போதுமே. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அடுத்து இதை விட ஒன்று முக்கியமான ஆளுங்க என்னோடய டீம். அவங்க எல்லாரையுமே நான் ஸ்டேஜுக்கு கூப்பிட்றேன். லிரிசிஸ்ட் விக்னேஷ் ராமகிருஷ்ணா, என் அண்ணன், என்னோடய சோல்மேட், என்னோடய எல்லாமே இவன் தான். அடுத்து என்னோடய நண்பன், லிரிசிஸ்ட் மூவி. நானே ஒன்றும் 3 வயசுலேருந்து ஒன்றா தான் இருக்கோம், ஒரே ஸ்கூல். நாங்கள் சினிமா வந்ததே 2 பேரும் ஒன்றா சாதிக்கணும்னு தான். ஸோ இந்த நேரத்தில் அவனுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்து என்னோடய சிங்கர்ஸ் அரவிந்த் கார்னிஷ் ப்ரோ, லிரிசிஸ்ட் எஸ்பி மலையண்ணா,
சிங்கர் பத்மஜா. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் என்னோட எல்லாமே அவர் தான், மிஸ்டர் ஆடி கிறிஸ். அவர் ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட். இது வரைக்கும் 100 பாட்டுக்கு மேலே கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ என்னோட அடுத்த படங்கள் எல்லாமே நானும் இவரும் சேர்ந்து தான் பண்ண போகிறோம். ஸோ அது ஏகே பிரியன் ஆடி கிறிஸ்டன் தான் வரும். மியூசிக் டூவோவாக பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் ஃபிலிம்லேருந்து. இது எல்லாத்துக்கும் மேலே முக்கியமான ஒருத்தரை கூப்பிடணும். ஆக்சுவலி இந்த படம் பொறுத்த வரைக்கும் இது எனக்கு வந்த ஒரு ஃபில்மே கிடையாது. என்னோட அண்ணா சித்துக்குமார் அவங்களுக்காக வந்த ஃபில்ம் இது ஆக்சுவலி. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து அடுத்தவனோட ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி பறக்கலான்னு பார்க்குற இந்த ஜோனில் வந்து தனக்கு வந்தது வந்து எனக்காக கொடுத்த என் அண்ணனுக்கு வந்து நீ மேலே வந்தே ஆகணும், தயவு செஞ்சு வா. ஸோ இந்த வருஷம் இவர்கிட்ட நீங்கள் மிகப்பெரிய ஹிட்ஸ் நீங்கள் எதிர்பார்க்க போகிறீங்க. இந்த வருஷத்தை இவர் தான் ஓன் பண்ண போகிறாரு. ஸோ தேங்க்யூ டீம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேருந்தே நம்ம படங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு சில டேரக்டர்ஸ் மேலே நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு கிரேஸ் இருக்கும். அதில் வந்து முக்கியமான ஒரு ஆள் வந்து செல்வராகவன் சார். அவரை ரோல் மாடலாக எடுக்காதவங்க எவனும் சினிமாவுக்கு வந்து அவர் ரோல் மாடலாக வைக்காதவனே இருக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ நான் மியூசிக் பண்ணணும்னு நினச்சது வந்து அவரை மாதிரி ஒரு ஆளுக்கெல்லாம் நான் மியூசிக் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். பட் அதனோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேயே நான் அவர் நடிக்கிற ஒரு படத்துக்கு பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பிளெஸ்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ சார் நான் அக்செப்ட் பண்ணதுக்கு. அண்ட் என்னோட திறமை மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த டென்னிஸ் அண்ணாவுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அண்டு ப்ரொடியூசர் சதீஷ் சார், அப்புறம் மேம், ரொம்ப நன்றி என்னை இதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. லைஃப்பில் வந்து நான் நான் எல்லார மாதிரியும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன், அந்த மாதிரிலாம் நான் சொல்ல விரும்பல. நான் ரொம்ப கம்ஃபர்ட்டான ஒரு லைஃப்லேருந்து தான் வந்தேன். பிகாஸ் என் பேரண்ட்ஸ் என்னை அந்த மாதிரி தான் வச்சுக்கிட்டாங்க. என்ன கேட்டாலும் கிடைக்கும், ஏதாவது ஒன்று நினச்சேன்னா அடுத்த நாள் வீட்டில் இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஜோனில் தான் நான் வந்தேன். பட் சடனாக வந்து லைஃப் வந்து ஒரு மாதிரி அப்சைட் டவுனாக மாறிச்சு. லைக் சின்ன வயசுலேருந்தே கஷ்டத்தில் இருக்கிறவங்க கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் புதுசாக ஒரு திடீர்னு ஒருத்தன் கஷ்டத்துக்குள்ளே போய் அவன் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு 100 மடங்கு அதிகமாக எனக்கு அது ஃபீல் ஆச்சு. சடனாக என் லைஃப் எல்லாமே நான் இண்டிபெண்டன்ட் சாங் பண்ணிகிட்டு இருந்தேன், நல்லா போயிட்டு இருந்துச்சு. பட் ஒரு மிகப்பெரிய ஒரு அடி, ஒரு பெரிய ஒரு ஷாக்குன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் எல்லா காசு எல்லாமே போயிடுச்சு. ஸோ கூட இருந்த ரிலேட்டிவ்ஸ் அண்ட் எல்லாருமே போயிட்டாங்க. காசு இருந்தப்போ எல்லாருமே இருந்தாங்க. ஒன்ஸ் காசு போனதுக்கப்புறம் யாருமே கண்டுக்கவே இல்லை. ஸோ அப்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸு இவனுங்க தான் என் கூட இருந்து லைக் ஒரு பாயிண்டில் வந்து நம்ம வெளியே வர முடியாது போலன்னு சொல்லி ஒரு உயிரை விடுறது தான் ஆப்ஷனான்ற அளவுக்குலாம் என் மைண்ட் யோசிச்சிருச்சு. பட் ஆனால் அதுக்கு தைரியம் இல்லை. அப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னை கூப்பிட்டு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, நம்ம கிளியர் பண்ணலாம், நம்ம சால்வ் பண்ணலாம், நீ பண்ணு, இந்த படத்தை நீ பண்ணு, செல்வா சார் இருக்காங்க, மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தாங்க. ஸோ இன்னும் பல மேடைகள் வந்து என் ஃப்ரெண்ட்ஸால் தான் நான் ஏற போகிறேன். ஸோ அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. படம் வந்து April 10th ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக தேட்டர் போய் பாருங்கள். இந்த படம் கண்டிப்பாக உங்கள் மனசை தொடுன்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரிவன். எல்லாருக்கும் வணக்கம். நான் குஷி ரவி. ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் தமிழில். ஸோ கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிட்டே வந்துட்டு இருக்கேன். ஆனால் எல்லாரும் யூனோ பேசும்போது எனக்கு ரொம்ப குஷி, ஐ மீன் சந்தோஷமாக இருந்தது. கொஞ்சம் நர்வஸ் கூட ஆயிட்டு. அண்ட் ஃபர்ஸ்ட்லி ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ஐ நோ இட் இஸ் ஆல்ரெடி டைம் ஃபார் டின்னர், பட் கொஞ்சம் பேர் பண்ணுங்க. இது என்னோட முதல் படம். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு டென்னிஸ் சார், Vijay, I mean Satish sir, Vijaya ma'am, and Sidhu bro. Sidhu bro is like one bridge for me and Dennis sir. Thank you Sidhu bro. From Adipoli, நான் இதுக்கு முன்னாடி அடிப்போலி அன்னோ ஒரு ஆல்பம் சாங் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் தியால ஐ ஹெட் ஒர்க். ஸோ நீங்கள் எல்லாரும் பார்ப்பீங்க நினைச்சேன். பார்ப்பீங்களா? பாப்பாரா? ஓகே ஓகே, தேங்க்யூ. அங்கே கொஞ்சம் தமிழ் அங்கே இங்கே போகிறது, ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. அண்ட் யா டென்னிஸ் சார், thank you so much for choosing me sir. Thank you for giving me Selvi.
செல்வி ஒரு ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு கேரக்டர். Before and all, people are calling me Diya, and from now onwards, people should call me Selvi. So that is what I am, thinking of, and that is what I want. Thank you, Satish sir and Vidya ma'am, for giving me this opportunity. சதீஷ் சார் ரொம்ப சட்டலாக ரெண்டு ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு, ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர். ஸோ சார் இன்னும் ரொம்ப ஃபில்ம் வரணும் சார் உங்கள் பேனரில். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் செல்வா சார், முக்கியமாக செல்வா சார், ஒரு நாள் கூட செட்டில் ஒரு பெரிய லெஜெண்டரி டைரக்டர் அவர், நத்திங் லைக் தட். அண்ட் ஒன் டே ஆல்சோ ஐ டென்ட் ஃபீல் தட் ஹீ இஸ் அ லெஜெண்டரி டைரக்டர். அப்படி இருந்தார் செட்டில். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் மீ ஃபீல் கம்ஃபர்டபுள். அண்ட் ஒரு நல்ல கைடு அவர், எனக்கு புரிய மாதிரி அவர் எனக்கு கைட் பண்ணார். தேங்க்யூ செல்வா சார். இட் இஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் கௌசல்யா மேம், நாங்கள் பெங்களூர் கேர்ள்ஸ். ஸோ கௌசல்யா மேம் இஸ் அ வெரி 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 பியூட்டிஃபுல் சோல். அண்ட் அவங்க ப்ரைம் டைமில் அவங்க ரொம்ப சூப்பர் ஸ்டார் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ரொம்ப பெரிய பெரிய ஃபிலிம்ஸ் அண்ட் ரொம்ப நல்ல ஃபிலிம்ஸ் கொடுத்தாரு. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி மேம், ஐம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம், இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் ரவி சார், தேங்க்யூ ஃபார். ரவி சார் பற்றி சொல்லணுன்னா, எங்களுக்கு என்னோட பிரதர் அண்ட் நமக்கே ஒரு லாங்குவேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு செட்டில், அந்த நல்ல லாங்குவேஜ் அது. அண்ட் தேங்க்யூ ஏகே பிரியன் ப்ரோ, உங்கள் சாங்ஸ் ரொம்ப அடிக்டிவாக இருக்குது. அண்ட் திஸ் இஸ் யர் டெபியூ. மை பெஸ்ட் விஷஸ் டு யூ. நான் 2 பேர் தான் ஒரு போட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் and to all the cast and crew, Deepak sir, editor, and YG Mahendran sir and Mayam Gopi sir, and to everybody, enoda annan Deepak annan, thank you so much. Thank you Lirtika, to everybody. And last but not the least, I should thank to all the technicians. They are the real hero. And to all the light officers, and to all the production anna, because production anna, thank you. Na romba nalla Tamil saapadu saapte. Thank you so much for that. And I would like to thank my stylist Aishwarya. Aishu, thank you so much. Without you, I don't know where would I have been. And enoda Tamil teacher Archana Kottige, she's my very close friend in Kannada. So she's the one who taught me Tamil. She's the one who taught me Tamil dialogues and all. So தெரியல, கொஞ்சம் பேர் விட்டுட்டு இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு மனிதன் தெய்வம் ஆகலாம்னு படம் பாருங்க, April 10th. ரொம்ப ஆர்கானிக்காக ஒரு படம். அண்ட் ஆர்ட் டைரக்டர் அண்ணா, தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ பாருங்க, அண்ட் ஐம் ஷுர் you'll enjoy. அண்ட் தமிழ் மக்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கிறது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாருக்கும் தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் பேர் வித் மை தமிழ். நெக்ஸ்ட் படம் தமிழ் பொண்ணு மாதிரியே பேசுவேன், கண்டிப்பாக பேசுவேன். தேங்க்யூ டு எவ்ரிபடி. தேங்க்யூ. Thanks. April 10th, in the movie பாருங்க. Thank you. செல்வராகவன் சார் கூட நான் நடித்தேன். அவங்க கூட நடித்ததுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் பேச வேண்டியதெல்லாம் ப்ரொடியூசர் சதீஷ் சாரே பேசிட்டாரு. அதனால் நான்
ஒருத்தர் பேர் சொல்லி ஒருத்தர் பேர் சொல்லலைன்னா அது கஷ்டம். அதனால் இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றி. நான் இந்த கதை எழுதி முடிச்ச அப்புறமா எல்லா கதையிலையுமே ஒரு ஹீரோ ஒரு வில்லன் இருப்பாங்க. ஸோ எல்லோரும் சொல்லுவோம்ல, ஒரு பகல் ஒரு இரவு, ஒரு நிழல் ஒரு நிஜம், ஒரு இன்பம் துன்பம், இது எல்லாமே ஏதாவது ஒன்று தான் எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரு கதைக்குள்ளே இருந்தால் அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நல்லவன் ஒரு கெட்டவன். அதில் ரொம்ப நல்லவனாக செல்வராகவன் சாரை சூஸ் பண்ணேன், ரொம்ப கெட்டவனாக மயம் கோபி சாரை சூஸ் பண்ணேன். ஆனால் அதுக்கு அண்ணன் எப்படி ஒத்துப்பாருன்னு நினச்சேன். நான் கேட்ட உடனே தம்பி உனக்காகடா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணியிருக்காரு. அண்ணே நான் வேணும்னு அப்படி பண்ணல மயம் கோபி அண்ணா, அது கதாபாத்திரத்துக்காக பண்ணி வச்சேன். அதனால் அது ரொம்ப உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரெசன்டேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். டைரக்டர் செல்வராகவன் சாரை வந்து நான் ஒரு ஊர்லேருந்து வரும்போது எப்பயாவது வாழ்க்கையில் அவரை ஒரு தடவையாவது பார்த்துட மாட்டோமான்னு என்ன மாதிரி நிறைய பேர் அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி டைரக்டர் ஆகிறதுக்காக வந்திருப்பாங்க. அதில் நானும் ஒருத்தன். அவரை பார்க்க முடியாதுன்னு நினச்சேன். பட் ஆனால் அவர் கூட இறைவன் பயணிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்து அவரோட ஒரு 30 நாள் 40 நாள் ஷூட்டிங்கில் நின்று இருக்கேன், நடந்திருக்கேன், பேசியிருக்கேன், அவர் கூட உட்காந்து சாப்பிட்ருக்கேன். இப்போ ஒரு ஸ்டேஜில் அவர் கூட உட்காந்துருக்கணும் போது என்னால் அதை நினச்சி கூட பார்க்க முடியல. அது என்னுடைய கனவு நினைமாச்ச மாதிரி இருக்குது. சத்தியமாக நான் உங்கள் பேருக்கு எடுக்க மாட்டேன் சார். இந்த படத்தில் கண்டிப்பாக அதை காப்பாற்றுற மாதிரியான படமாக நான் இதை கண்டிப்பாக கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன் சார். அப்புறம் ஏன்னா அவர் டைரக்டர் தாண்டி ஒரு நாள் சின்ன எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஷூட் நடந்துனுக்குது. இப்போ இன்டர்வெல்லில் கூட பார்த்துருப்பீங்க, ஒரு டார்ச் அடிச்சு தேர்ற ஷாட் ஒன்று வரும். அது வந்து ஒரு பெரிய செட்டப்பில் எடுத்துகிட்டு இருந்தோம். அது ஒரு ஒன் வேனும் போது ஒன் சைடு எல்லோரும் நாங்கள் இந்த பக்கம் இருக்கோம், ஸ்டண்ட் மாஸ்டர்லேருந்து என்டையர் க்ரூ இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் கிரவுண்ட் கிளியர் பண்ணி வச்சுருந்தோம். இப்படி கேமரா வச்சுருக்கோம். அவர் அந்த பக்கமாக அவர் வர ஷாட் அவருக்கு. அப்போ அன்றைக்கி நாங்கள் பிளான் பண்ணது 6 to 2 நைட்டில் முடிக்கலான்ட்டு. பட் ஆனால் அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருந்தது. அன்றைக்கி நைட் வேறு குளிர் நாங்கள் எடுத்துனுக்கிற சீசன். அப்போது ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, 2 ஆச்சு 3 ஆச்சு 4 மணி ஆகிப்போச்சு. ரொம்ப நேரம் அதுக்கு மேலே அவர் குளிர் வேறு, லைட்டாக சாருக்கும் ஃபீவர் இருந்தது. ஸோ ஒரு ஸ்டேஜில் முடியல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சாருக்கு. ஆனால் இன்னொரு கொஞ்சம் நேரம் போச்சுன்னா அந்த சீக்வன்ஸ் முடிச்சிடலாம். அப்புறம் ரொம்ப முடியலன்னொடனே சார் நான் கிளம்புறேன் டென்னிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் கொஞ்சம் தூரம் நடந்துட்டார். நாங்கள் அப்படியே இந்த பக்கம் ஒரு 100 பேர், அந்த பக்கம் கிரவுண்டு கிளியராக இருக்குது, ஒரு 100 பேர் இந்த பக்கம் வெயிட் பண்ணுறோம். அப்படி கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருந்தார். அன்றைக்கி அது ஒரு பெரிய செட்டப், ஒரு ஸ்பேஸ் லைட்ஸ் 3 லைட் பண்ணியிருக்கோம், ஒரு எல்லாமே பண்ணியிருக்கோம். என்ன நினச்சாரோ தெரியாது. உண்மையிலே நான் ஏன் அவரை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணுன்றது அன்னைக்கு எனக்கு அவர் நீ சரியான ஒரு டேரக்டர் தான்டா ரசிகன் வந்திருக்கேன்றதை ஃபீல் பண்ண வச்சார். அவ்வளோ பெரிய செட்டப்க்கு அப்புறம் இந்த ஒரு சின்ன போர்ஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணலைன்னா அந்த ஃப்ளோ ஒரு டேரக்டருக்கு மிஸ் ஆகிடும். ப்ளஸ் அது ப்ரொடியூசருக்கு எவ்வளோ பெரிய இது இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருந்தார். டப்புன்னு அந்த வேட்டியை மடிச்சு கட்டின்னு திருப்பி வந்தார். வந்து கண்டினியூ பண்ணலாம், முடிச்சிடலாம், போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அந்த சீக்வன்ஸை உடனே ஸ்டண்ட் மாஸ்டர் தூக்கு கேமராவை பட்டுன்னு எடுக்க ஆரம்பித்து அந்த சீக்வன்ஸை முடிச்சு கொடுத்தோம் சார். அந்த நாள் நிஜமாக சார் ஒரு மிகப்பெரிய நாளாக நான் உங்களை இன்னும் ரசிக்க ஆரம்பித்தேன் அந்த டைமில். இருந்த அது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் சார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே சொல்லப்போனால் ரொம்ப நேரம் போவோம். அப்புறம் குஷி ரவி மேடமும் அப்படி தான். நான் கேட்ட உடனே இந்த கதாபாத்திரத்துக்காக வந்து தமிழில் கேட்டாங்க சார், முதல்ல வரேன் சார், ஏதாவது ஒரு எங்கா லவ்வா அப்படி இப்படி இருக்கும்னு நினச்சேன். என்ன சார் எதுக்குமே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மேம், இதுவும் லவ் ஸ்டோரி தான் மேம். ஓகே, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் லவ் இருக்காதா? கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் மேம் உண்மையான லவ்வே இருக்குது, அதை நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொன்னப்புறம் அதை ஏற்றுக்கிட்டு வந்தாங்க. கண்டிப்பாக செல்வராகவன் சாருக்கும் குஷி மேமுக்கும் இருக்கிற ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரி ஃபிலிமாகவும் இந்த படம் இருக்கும். கௌசல்யா மேமும் அந்த மாதிரி தான் வந்து இப்போ எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. ஒய்ஜி மகேந்திரன் சார் எல்லாருமே மென்ஷன் பண்ண ரொம்ப நேரம் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நம்பி வாங்கி ரிலீஸ் பண்ணி கொடுக்குற சக்திவேலன் சார் எனக்கு சார் மட்டும் இல்லை, ஒரு அண்ணன் மாதிரி. இந்த படத்தை எடுத்து முடிச்சோன்னே 2வது படமும் அவர்கிட்ட தான் நான் போக வேண்டியது இருந்தது. பட் சில காரணங்களுக்காக வெளில போயிட்டேன். எடுத்து முடித்த உடனே ஒரே ஆப்ஷன் தான், நேராக அவர்கிட்ட போயணும்னு நினச்சேன். என்னை பார்த்த உடனே நம்பினீங்க சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ அவ்வளோதான். நான் மற்ற எல்லாருக்குமே தேங்க்ஸை வந்து நான் கண்டிப்பாக நான் 2 படம் பண்ணியிருக்கேன். ரொம்ப நம்பிக்கையோடு சொல்கிறேன். சினிமாக்காக நிறைய இழந்திருக்கேன், நிறைய நேரம் வாழ்க்கை எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். சினிமா இது வரைக்கும் எனக்கு சினிமாக்குள்ளே வச்சுன்னுக்குது. அதுவே இந்த சினிமா எனக்கு தந்தது பெருசாக நினைக்கிறேன். இந்த படத்தில் எனக்கு அது நிறைய கொடுக்கணும். இந்த படத்தை நான் உங்ககிட்ட ஏப்ரல் 10ஆம் தேதி ப்ரெசென்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக சக்ஸஸ் மீட் இந்த படத்துக்கு நான் நடத்துவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அன்னைக்கு நான் எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக என் ப்ரொடியூசர் எடுத்துக்கிற அளவுக்கு டைம் எடுத்து நான் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். இந்த கதையை நம்பி தயாரித்த விஜயா சதீஷ் மேமுக்கும் அண்ணன் சதீஷ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ சார்.
ஏப்ரல் 10th தியேட்டரில் தயவு செஞ்சு படம் பாருங்கள். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரின்னா பார்த்துட்ருப்பேன், சில ஆடெல்லாம் ரொம்ப செலக்டிவாக தான் இருக்கும். ஓ அந்த படம் அவங்க பண்ணுறாங்கன்னா நல்லாயிருக்கும் போல இருக்குது, நல்லா பெருசாக கொண்டு போய் சேர்ப்பாங்க போல இருக்குன்னு. அது ஒரு நாள் எனக்கு அமையிறதுல வந்து சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் சரி ஒத்துக்கிட்டேன், போய் பண்ணலாம் அப்படின்ட்டு போனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நின்று யாரும் வேலை செய்யலை, ஓடிக்கிட்டே இருக்காங்க. சரி கொஞ்சம் நம்ம நின்று, நான் மட்டும்தான் நின்று வேலை செய்கிறேன். முடிச்சுட்டு போயிட்டேன். கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்து பார்த்தா அடுத்த நாள் பார்த்தா அப்படியே தான் இருக்காங்க. நான் அப்படியே என் அசிஸ்டண்ட்டை கேட்டேன், இவங்களாம் எப்போ சாப்பிட்றாங்க, எப்போ தூங்குறாங்க, ஒன்றுமே புரியல எங்களுக்கு ஆக்சுவலாக. ஓ இப்படியெல்லாம் தான் படம் எடுத்துருக்கணுமோ அப்படின்ற மாதிரி. இந்த டென்னிஸ் இதெல்லாம் வந்து ஒரு அசுரத்தனமான உழைப்பு. அந்த உழைப்புக்கு வந்து டெஃபினட்டாக ஒரு கூலி கடவுள் கொடுப்பான்னு வேண்டிக்கிறேன்னா. அதுக்கப்புறம் ரொம்ப எனக்கு அவர் பர்சனலாக தெரியாது, அவர் ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி கூட இருந்தார். அப்புறம் ஒரு நாள் டென்னிஸ் சொன்னார், சார் இவர் தான் ப்ரொடியூசர். ஓ சரி. அப்புறம் நிறையா வாட்டி அவர் இங்கே போவார் வருவார். நான் பார்த்து யோசிச்சிருக்கேன், ஓ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், இவங்கெல்லாம் சரியாக வேலை செய்கிறாங்களான்னு பார்க்கலான்ட்டு இருக்காரோ அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் யா தட்ஸ் ஜோக்ஸ் அபவுட் இஸ் வெரி பிக் சப்போர்ட் ஃபார் அஸ். யா மியூசிக் நான் கேட்ட உடனே 4 லைன் தான் கேட்டேன். 4 இதுன்னே யார் மியூசிக் டைரக்டர் டேக்ஸ் மீ டு சே ஓகே, டைரக்டர் கூப்பிட்டு கேட்டு யார் நல்லா இருக்குங்க, சவுண்டிங் நல்லா இருக்கணும் மியூசிக்னா. ஸோ இந்த படத்துக்கு ரொம்ப நல்லா மியூசிக் பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் ஆல் தி பீப்புள் ஒர்க் தேர் லைக் ரியலி ரியலி வெல். கௌசல்யா மேம் என்னங்க சொல்கிறது, நாங்கள் அப்படியே பார்த்து சொல்லு ஊற்றிருக்கோம். திடீர்னு கொண்டு போய் பக்கத்தில் உட்கார வச்சோன்னே ஐயோ மாடை இவங்களா இல்லைம்மா, அவங்க இருக்கிற இடமும் தெரியாது, இருக்கிற எதுவும் தெரியாது, அவ்வளோ அமைதியானவங்க. அதுக்கு அப்படியே குவைட் ஆப்போசிட்டு குஷி. அவங்க எங்கேயோ இருந்தால் கூட இங்கே நம்மளுக்கு தெரியும், ஓ இங்கே குஷி இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் நிஜமாக ஒருத்தர் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கெல்லாம் கடவுள் வந்து வரப்பிரசாதம் வேணுங்க. நம்ம எல்லாருமே எப்பவுமே சந்தோஷமாக இருக்க முடியாது. அந்த முகம் கொஞ்சம் கூட சோர்ந்து போய் நான் பார்த்ததே இல்லை. எப்பயுமே சிரிப்பு தான். அதுக்கு மாதிரி அது இன்னொன்று கேட்டுக்கிறேன் நான், உங்களுக்கு எப்போ என்ன தடங்கள் இருந்தாலும், எந்த மனசுக்கு கஷ்டமாக இருந்தாலும் குஷியை கொஞ்சம் தமிழ் பேச சொல்லுங்கள், உடனே எல்லாம் சரி. ஸோ இது ஒரு நல்ல டீம், இது ரொம்ப பெருசாக வரணுன்ட்டு நான் வாழ்த்திக்கிறேன். தேங்க்யூ.